ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து சின்னதாக ஒரு குக்கிங் பார்க்கலாம். என்னன்னா, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் டெய்லி வந்து நம்ம ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அப்போ ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது நான்வெஜ்ஜை நம்மளால டெய்லி சாப்பிட முடியாது இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி ரிச் ஃபேமிலி கிடையாது, மிடில் கிளாஸ் தான். அதனால டெய்லி வந்து கம்பல்சரி நான் இப்போ 5 மாசமா என்னோட ஃபுட்டில் வந்து டெய்லி 2 முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதை வந்து அவிச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவிச்சு சாப்பிடலாம். அது என்னன்னா 5 மாசமா அவிச்சியே சாப்பிட்டுட்டு இருந்தா பிடிக்காது இல்லை. அதனால நான் டெய்லி கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்பப்போ செஞ்சு சாப்பிடுவேன். அவிச்சு சாப்பிடுவேன், அப்பப்போ டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்ற ஃபுட்டில் அந்த முட்டையை எப்படி டிஃப்ரெண்டா செய்யறேன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வயிறு ஃபுல்லாயிரும். அதை வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே கூடயே என் கதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நம்ம வந்து ஒரு 2 முட்டை எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி எடுத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் இட்லி மாவு எடுத்துக்கலாம். பயந்துடாதீங்க, ஏன்னா நான் முட்டை உடைக்கிறதுக்காக கத்தி எடுத்துருக்கேன். பக்கத்துக்கு போயிடாதீங்க. கண்டினியூவா பாருங்க வீடியோவை. வேண்டாம் கத்தி எடுத்துக்கிறாள் அப்படின்ட்டு பயந்துக்கு போயிடாதீங்க. இந்த மாவுல வந்து 2 முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம். நான் எனக்கு மட்டும்தான் செய்கிறேன், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதை 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா? இப்போ வந்து நம்ம இந்த முட்டை மாவு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இதுவே தக்காளி இதையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கரண்டி எடுத்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த முட்டை மாவு, இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பொருள் ஆட் பண்ண போறோம். தோசை மாவுல வந்து உப்பு இருக்கும், ஆனால் முட்டை இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோ இல்லையா? அதனால நம்ம வந்து கொஞ்சம் உப்பு கொடுக்கலாம். கொஞ்சமா உப்பு தேவைக்கேற்ற மாதிரி. குழந்தைங்களுக்குமே வந்து செஞ்சு கொடுத்துட்டாருங்க, அவங்களுக்குமே பிடிக்கும். நான் வந்து கொஞ்சமாக தான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக காரத்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள். எனக்கு தனி மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சம் டேஸ்ட்டு கடுமையாயிடுவேன், அதனால கொஞ்சமாக வாசத்துக்கு சிக்கன் பொடி போட்டுக்கலாம். வேலையை வச்சு சிக்கன் பொடி போட்டுக்கலாம். அப்படியே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கலக்கிடலாம் மறுபடியும். இப்போ வந்து நம்ம மிக்சிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 2 தோசை அளவுக்கு நான் மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து 2 தோசை சாப்பிடுவேன், அதனால 2 தோசைக்கு மொத்தமாக ரெடி பண்ணியிருக்கேன். வச்சா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தோசைகள் வச்சு கொஞ்சம் சூடாகுது. இப்போ வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே அந்த வலி அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல பார்த்தீங்களா? அப்பயே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரண்டை, முக்கியமான பாயிண்ட் நல்லா கேட்டுக்கோங்க. பிரண்டை வந்து நம்ம சாப்பாட்டில் கண்டிப்பாக வந்து பிரண்டை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கிராம சைடு இருக்கீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும், இல்லைன்னா சிட்டி சைடு இருக்கீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க, அங்கே வந்து வாங்கிக்கோங்க. பிரண்டை கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கோங்க, பிரண்டை சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் டெய்லி வந்து காலையில் ஒரு நைட்டுக்கே ஒரு 4 பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சுங்க. அதை வந்து காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது டெய்லி ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பால் வந்து பாக்கெட் பாலெல்லாம் விட மாட்டுப்பால் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணி இருந்தப்போ மாடு கண்ணு போட்டுருந்துச்சு, எனக்கு வந்து அதிகமாக குடித்தேன். பால் வந்து எடுத்துக்கலாம், காலையிலேயே எடுத்துக்கலாம், நைட்டுக்கும் எடுத்துக்கலாம். எனக்கு மாடு இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், 3 வேளையும் வந்து பால் குடிப்பேன். பால் ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால வச்சிருந்து எடுத்துப்பேன். அப்புறம் மட்டன் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம தோசை ஊற்றலாம் ஃபஸ்ட்டு.
டைம் மாதிரி ஆயிடுச்சு, பசிக்குது. நம்ம தோசை வந்து ஊற்றியாச்சு பாருங்க, இப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கா? இப்படிதான் இருக்கும் தோசை. என்ன நிலப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. சரி வாங்க, இப்போ வந்து இது வந்து வெந்துருச்சு, பரட்டி போட்டலாம். பரட்டி போட்டாச்சு. அவ்வளோ நேரமாக நீங்கள் வெயிட் பண்ண முடியாதுல்ல, அதனால நான் 2 தோசை சுட்டுட்டு வரேன் மறுபடியும். ஃபைனலாக என் தோசை ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். சட்னி இருந்தால் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு சட்னி பிடிக்காதுன்னு இல்லை, சட்னி வச்சு சாப்பிட்றத விட இப்படியே சாப்பிட்றது பிடிக்கும். ஏன்னா அதிக நாள் வந்து நம்மளால் வேலை செய்ய முடியாதனால கூட இது சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுருவேன். நல்லா இருக்குல்ல? என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.